ஹாய். சாட்டர்டே நைட் கனவா மீன் வாங்கினேன். ஒரு 1 கேஜி ஸ்ட்ரீட்டில் விற்றுட்டு வந்தாங்க ஒரு தெரிஞ்ச அண்ணா. அவங்கள்ட்டயே வாங்கிட்டேன். அவங்களே க்ளீன் பண்ணி கொடுத்துட்டாங்க. உள்ளே இருக்கிற மை எல்லாமே க்ளீன் பண்ணி கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த மேலே தோலும் அப்புறம் வந்து அந்த மண்டை மட்டும் நான் க்ளீன் பண்ணேன். எப்போ நான் மீன் வாங்கினாலுமே அந்த அண்ணனே க்ளீன் பண்ணி கொடுத்துருவாங்க. எக்ஸ்ட்ரா எதுவும் சார்ஜஸ்லாம் வாங்க மாட்டாங்க. இதுவே நம்ம போயிட்டு ஒரு கடைக்கு போயிட்டு மீன் வாங்கினா அதை க்ளீன் பண்ணுறதுக்கு தனியாக ஒரு 50 ருப்பீஸோ 100 ருப்பீஸோ கொடுத்து க்ளீன் பண்ணணும். பட் இந்த மாதிரி வந்து விற்றுட்டு வரவங்க வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி அதெல்லாம் வாங்க மாட்டாங்க. அவங்களே க்ளீன் பண்ணி கொடுத்துட்டு போயிடுவாங்க. இதுதான் நம்ம போய் வாங்குறதுக்கும் நம்மளை தேடி வந்து விற்கிறவங்களுக்கும் இதுதான் ஒரு டிஃப்ரென்ஸு. நீங்களும் இந்த மாதிரி சின்ன சின்ன வியாபாரிங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நைட்டு டின்னருக்கு வந்து தோசை தான். மதியம் செஞ்ச சாப்பாடு கொஞ்சம் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த கனவை வந்து ஒரு பாதி மட்டும் எடுத்து நான் கிரேவி மாதிரி பண்ணிட்டேன். அப்புறம் மொட்டுக்கும் வந்து செர்லக்ஸ் காலி ஆகிடுச்சு. அதனால் வந்து மக்கானா, பாதாம், முந்திரி எல்லாமே போட்டு ஒரு செர்லக்ஸ் பண்ணி டின்னர் அவருக்கு அது கொடுத்துட்டு நாங்கள் தோசை சாப்பாடு எடுத்து வச்சு சாப்பிட்டோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை.